வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பாலா அருஞ்சுவையகம். பாலா அருஞ்சுவையகத்தில் நம் உடலுக்கு மிகவும் ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய ஒரு சத்தான சத்து மாவு ரெசிபியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சத்து மாவு ரெசிபி பார்த்திங்கன்னா 1 வயது குழந்தையிலிருந்து நம்ம வீட்டில் இருக்கிற வயதான முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே எடுத்துக்கலாம். ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியம் அளிக்கக்கூடியது, ரொம்பவும் நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறள், அழகான ஒரு திருக்குறள் நான் சொல்ல போகிறேன். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம முன்னாடி சாப்பிட்ட உணவு செரித்ததை ஆராய்ந்து அதுக்கப்புறமா நம்ம உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மருந்து அப்படின்ற ஒன்று நம்ம உடம்புக்கு தேவைப்படாது அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை இதை பற்றி எடுத்து சொல்லியிருக்காரு. நான் இந்த சத்து மாவுக்காக ரொம்ப ஹெல்த்தியான பொருள்கள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க ஒவ்வொன்றா என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த சத்து மாவு செய்கிறதுக்காக தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, கைக்குத்தல் அரிசி 1 கிலோ, பொன்னி அரிசி 1/2 கிலோ, பாசிப்பருப்பு 1/2 கிலோ, பொட்டுக்கடலை 1/4 கிலோ, கோதுமை 200 கிராம், வெள்ளச்சோளம் 200 கிராம், கேழ்வரகு 100 கிராம், கம்பு 100 கிராம், பாதாம் பருப்பு 100 கிராம், முந்திரி பருப்பு 100 கிராம், உளுந்தம்பருப்பு 50 கிராம், துவரம்பருப்பு 50 கிராம், கடலை பருப்பு 50 கிராம், ஜீரகம் 50 கிராம், ஓமம் 10 கிராம், ஏலக்காய் 10 கிராம். இதில் பார்த்தா ஒரு 5 பொருள் தவிர்த்து மற்ற எல்லா பொருளையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி தண்ணி போட்டு அலசி எடுக்க போகிறோம். கடலை, முந்திரி, ஜீரகம், ஓமம், ஏலக்காய், இது 5ஐயும் நம்ம அலச தேவையில்லை, டேரெக்டாக நம்ம வறுத்தெடுத்துட்டா போதும். ஒரு 3 டைம் தண்ணி விட்டு நல்லா நம்ம இதை அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்துட்டு தண்ணி வடிகட்ட வச்சிடலாம். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம நிழலில் உலர்த்தி எடுக்கணும். தண்ணி வடிஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டு பால்கனியில் நிழலில் தான் உலர்த்திருக்கேன். வெயிலில் காய வைக்கக்கூடாது, நல்ல வெயிலில் நிழலில் உலர்த்தினா போதும். நான் பால்கனியிலேருந்து அப்படியே ஒரு வியூ காமிக்கிறேன் எங்கள் வீட்டு முன்னாடி எப்படி இருக்குன்னு. ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம ஈவினிங் ஒரு வியூ காமிச்சிருந்தேன். ஸோ இப்போ பாருங்கள், இது மதியான டைம் வியூ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கும், ஒரு ப்ளசண்ட்டான இடமா தான் இருக்கும். நாங்கள் பால்கனிலே பார்த்திங்கன்னா நான் சின்னதாக ஒரு துளசி மாடம் வச்சுருக்கேன். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் கழுவி அலசி வெளியில் காய வச்சுருந்தோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் கடாய் வச்சுட்டு, கடாய் கொஞ்சம் ஹீட் ஆகும் போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வருங்க. நம்ம ரொம்ப சேர்த்து வளர்த்தோன்னா கரெக்டாக நமக்கு பொரிஞ்சு வராது. கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து நம்ம எடுத்துடலாம். ஓரளவு பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வறுக்க வச்சுட்டு நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அரிசி எல்லாத்தையும் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம தனியாக ஒரு 5 பொருள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் தனித்தனியாக வறுக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நான் பொட்டுக்கல்ல போட்டு வறுத்துட்டேன். அடுத்து ஜீரகம் போட்டு வறுத்துடலாம். ஜீரகம் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா முந்திரி, ஏலக்காய், ஓமம் இதெல்லாம் போட்டு வறுத்துடலாம். இப்போ அரிசி பருப்பு அதெல்லாம் நம்ம தனியாக எல்லாத்தையுமே வறுத்து எடுத்தாச்சு. அது கூடயே பார்த்திங்கன்னா கழுவாமல் ஒரு 5 பொருள் வச்சுருந்தோம். அதையும் நான் வறுத்து எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, அந்த ஜாரில் தான் நான் எடுத்து போடுவேன். எடுத்து போட்டு நான் கிரைண்ட் பண்ணுவேன். நான் எப்போயுமே பாப்பாவுக்கு கொடுக்குறதுனால நான் மிஷினில் கொடுத்து அரைக்கிறதே இல்லை, வீட்டில் தான் நானே செஞ்சுப்பேன். எனக்கு குழந்தைக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்குன்னு நான் மிஷினில் எப்போயுமே கொடுக்குறதே இல்லை. மிஷினில் கொடுத்தும் நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் இப்போ மிக்சியில் எடுத்து போட்டிருக்கலையே, அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணணும் அப்படின்னு கிரைண்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சத்து மாவு நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்ஸில் நான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கிறேங்க.
நம்மளோட ரொம்பவும் ஆரோக்கியமான சத்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நேரம் ஆற வச்சுட்டு, ஏன்னா கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது, மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் சூடு இருக்குது. இது நல்ல ஒரு பேப்பர்லேயோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது இதே மாதிரி பிளேட், அது மாதிரி பெரிய பிளேட் எடுத்து அதில் நல்லா கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம மாற்றி வச்சிடலாம். நான் எப்பயுமே ஒரு டப்பாக வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 monthsக்கு வரும். நான் வந்து கண்டெய்னருக்கு வந்து மாற்றி வச்சுட்டேன். இந்த சத்து மாவு எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப வந்து பால் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 100 ml பாலுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு வந்து போட்டு கிளறிக்கலாம். டேஸ்ட்டுக்காக நீங்கள் நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணி கொடுங்க. ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். உணவே மருந்து. உங்கள் பாலா அருஞ்சுவையகம். நன்றி, வணக்கம்.